ஒரு அழகான காட்டுக்குள்ள ஒரு மரம் இருந்துச்சு. அந்த அடர்ந்த மரத்துல 2 குருவிகள் இருந்துச்சு. அந்த குருவிகள்ல பெண் குருவி முட்டையிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த ஆண் குருவி, அடடே, நமக்கு 2 முட்டை வந்துருச்சு. நல்லபடியா அதுல இருந்து குஞ்சுகளும் வெளியே வந்தா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமாங்க. நல்லபடியா நமக்கு குஞ்சுகளும் வெளியே வந்துரும், கவலைப்படாதீங்க. அப்படின்னு பெண் குருவி சொல்லி அதுவும் சந்தோஷப்பட்டுச்சு. அப்படியே பேசிட்டு இருந்தாங்க 2 குருவிகளும். ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்த குருவிகள் 2 பேருக்கும் மிகவும் சோகமான விஷயம் ஒன்று நடந்தது. பின்னால் இருந்து யானை வந்து மரக்கிளைகளை ஆட்டியதால் முட்டை கீழே விழுந்து உடைந்தன. மிகவும் வருத்தப்பட்ட குஞ்சுகள் கீழே விழுந்த முட்டைகளை எண்ணி மிகவும் வருத்தப்பட்டுச்சு. நம்ம ஆசையா போட்ட முட்டைய குஞ்சுகள் வெளியே வராமையே யானை தட்டி விட்டுருச்சு. அப்படின்னு நினச்சிட்டு இருந்த குருவிகள் 2 பேரும் இந்த யானையை ஏதாவது பண்ணியே ஆகணும்னு திட்டம் தீட்டிட்டு இருந்தாங்க. ஆண் குருவி சொன்னது, எனக்கு ஒரு நண்பன் இருக்கான், அவன்கிட்ட சொன்னா நல்ல யோசனை தருவான் என்று சொன்னது. இங்க பாரு நண்பா, எனக்கு ஒரு சோகம் நடந்துடுச்சு. நாங்க ஆசையா போட்ட முட்டைகளை அந்த பெரிய யானை ஒன்று தட்டி விட்டுருச்சு. என்ன நண்பா சொல்ற? அந்த பெரிய யானையா? அந்த ஒத்த யானை ரொம்ப நாளா எல்லா பறவைகளையும் கொடுமைப்படுத்திட்டு இருக்கு. ஏதாவது ஒரு திட்டம் தீட்டி அந்த யானைய ஏதாவது ஒன்று பண்ணு. என்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்ச தவளை நண்பன் ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட போய் சொன்னா அவன் நல்ல யோசனை தருவான். அதன்படி நம்ம செஞ்சு அந்த யானைய பழி வாங்குவோம். முட்டை உடஞ்சி போனதை நினச்சி ரொம்ப அழுது வருத்தப்பட்டுச்சு ஆண் குருவி. நண்பா, இது என் நண்பன் குருவி. உன்னிடம் ஒரு உதவி கேட்பதற்காக வந்திருக்கிறோம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உதவி என்னால செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன். குருவிக்கு நடந்த பிரச்சனையெல்லாம் தவளைக்கிட்ட சொல்லிச்சு குருவி. அதை கேட்ட தவளை ஒரு நல்ல யோசனை சொல்லுச்சு. கவலைப்படாதீங்க, அந்த யானை தண்ணி குடிக்கிற இடத்துல நம்ம குழிய தோண்டி வச்சு அந்த யானை விழுகிற மாதிரி பண்ணிட்டோம்னா அந்த யானை யாருக்கும் தொந்தரவு செய்யாம நம்மளை விட்டு போயிடும். குருவி, பட்டாம்பூச்சி, தவளை 3 பேர் யானையை கொல்றதுக்கு திட்டம் தீட்டிட்டாங்க. குருவி, பட்டாம்பூச்சி, தவளை 3 பேரும் தண்ணி குடிக்க வந்த யானை வலிக்கு விழுகிற மாதிரி பாறையில் எண்ணெயை ஊற்றிட்டு போயிட்டாங்க. தண்ணி குடிக்க வந்த யானை பாறையில் வலிக்கு ஆத்தோட போயிருச்சு. நம்மளுக்கு ஏற்பட்ட கோவத்தை அடுத்தவங்க மேலே காட்டக்கூடாதுங்கிறது தான் இந்த கதையோட கருத்து.